வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ 10 வருஷமாக லிவ் இன் ரிலேஷனில் இருந்த ஜார்ஜியா ரோட்ரிகஸை நேற்று திருமணம் செஞ்சுருக்கிறாரு. அந்த ஒரே ஒரு போஸ்ட்டு தான், அதாவது வெறும் ஜார்ஜியா ரோட்ரிகஸும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் அந்த வெட்டிங் ரிங்கை காட்டுற ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க, அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமில் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 3 மில்லியன் லைக்ஸ். எவ்வளோ 3 மில்லியன் வியூஸ் கிடையாது, 3 மில்லியன் லைக்ஸ். ஏன்னா இன்ஸ்டாகிராமின் ராஜா இல்லையா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்ஸ்டாகிராமை தன் வசப்படுத்தி வச்சிருக்கிற ஃபுட்பால் உலகின் முடிசூடா மன்னர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய 10 வருட அந்த காதலியை லிவ் இன் ரிலேஷனில் இருந்த ஜார்ஜியா ரோட்ரிகஸை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. தலைவன் இது வரைக்கும் 5 பேருடன் லிவ் இன்ல இருந்திருக்கிறாரு. அதில் கடைசியாக 10 வருடமாக லிவின்ல இருந்தவங்க தான் இந்த ரோட்ரிகஸ். அவங்கள தான் இப்போ அவர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோவா நீண்டு போகாது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு 2022 ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் 4 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ இப்போ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் திருமணம் பண்ணியாச்சு. அந்த ஒரு போஸ்ட்டு தான் இப்போது இணையத்தை கலக்கிக்கிட்டு இருக்கு, செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ரொனால்டோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா தெரியும் இல்லையா, அவர் வந்து ஃபுட்பாலுக்காக பிறந்தவர் கிடையாது. ஃபுட்பாலுக்காக பிறந்தவர் அப்படின்னா நம்ம மெஸ்ஸியை தான் சொல்லுவோம். மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ன் டேலண்ட். ஆனால் கிறிஸ்டியானோவை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு, பயங்கரமான கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே தான். பேசாமல் நாம் அவர் ஆற தழுவிப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபுட்பால் கிறிஸ்டியானோவுக்கு இணங்க ஆரம்பிச்சதா. தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கின் மூலமாக ஒரு லெஜெண்டாக உருவெடுத்தவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு கிறிஸ்டியானோ ஒரு மிகப்பெரிய உதாரணம். அது மட்டும் கிடையாது, எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவனை எல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை. உன் பக்கம் நியாயம் இருந்தால், உன் பக்கம் சரி இருந்தால் நீ யாரையும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்றது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த கொக்கோ கோலாவை ஒரு முறை அந்த டேபிள்லேருந்து மாற்றி வச்சு அந்த ஒரு சம்பவம் காமிச்சிருக்கும். வெறும் டேபிளில் இருக்கிற ஒரு கொக்கோ கோலாவை மாற்றி அங்கே தண்ணி பாட்டிலை வச்சதுக்கு அந்த ஒரே நாள் மட்டும் 23,000 கோடி கொக்கோ கோலா கம்பெனிக்கு நஷ்டம். அந்த அளவுக்கு கிறிஸ்டியானோவை இந்த உலகம் பின்பற்றுகிறது. அந்த அளவுக்கு கிறிஸ்டியானோவை ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் பின்பற்றிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்டியானோவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் சொல்கிறேன். 2018 ரியல் மேட்ரிட்டுக்காக விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஜுவெண்டஸில் ஒரு மேட்ச் நடக்குது ஜுவெண்டஸ் கிளப்புடன். ஸோ ஜுவெண்டஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொனால்டோ கிரவுண்டில் இறங்கினதும் பயங்கரமாக கூவ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டார் பிளேயர். அந்த பிளேயரை வந்து மேக்சிமம் மனதளவில் நம்ம வந்து கூச்சல் போட்டு அவரை வந்து அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்கணும் அப்படின்றது சாதாரணமாக இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் விளையாடும்போது ஆப்போனன்ட் டீமுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜுவெண்டஸ் உடைய ஃபேன்ஸ் எல்லாம் அந்த கிரவுண்டில் பயங்கரமாக கூவ ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோவை. ஆனால் அந்த மேட்ச்சில் 64வது நிமிஷம் ஒரு பைசைக்கிள் கிக் ஒன்று அடிக்கிறார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைசைக்கிள் கிக் இன் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி. அந்த கிக்கை பார்த்து, அந்த ஒரு கோலை பார்த்ததும் அந்த மொத்த கிரவுண்டும் ஸ்டன்னு. அது வரைக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பார்த்து கூவிக்கிட்டு இருந்த, கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜுவெண்டஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சு கிறிஸ்டியானோ உள்ளே போகிற வரைக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக எழுந்து நின்று மொத்த ஸ்டேடியமும் கைத்தட்டிச்சு. கிறிஸ்டியானோவும் அந்த ஒரு வரவேற்பை ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய எதிரியாக இருந்த மக்களையே தன்னுடைய ஃபேன்ஸாக மாற்றுற அளவுக்கு ஃபுட்பால் அப்படின்ற அந்த கேமின் ஆளுமை தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பல வருஷமாக லிவின்ல மட்டும் இருந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ காதலியான ஜார்ஜியா ரோட்ரிகஸை கைப்பிடிச்சிருக்கிறாரு. கிறிஸ்டியானோவுக்கு மொத்தம் 5 பசங்க. 5 பசங்களும் ஜார்ஜியா ரோட்ரிகஸோடைய பசங்களானா இல்லை, ஜார்ஜியாவுக்கு வந்து 2 பசங்க தான். கிறிஸ்டியானோடைய மூத்த மகன் வந்து யாருடைய மகன் அப்படின்னு இது வரைக்கும் கிறிஸ்டியானோ யாருக்கும் வெளிப்படுத்தலை. ஜார்ஜியாவுக்கு முன்னாடி கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதிக வருடம் லிவின்ல இருந்தது வந்து ஐரினா ஷேக் அப்படின்ற ஒரு ரஷ்ய பெண்ணுடன் தான். 2010 2015 வரைக்கும் ஐரினா ஷேக்குடன் கிறிஸ்டியானோ லிவின்ல இருந்தார். 2016 ஜார்ஜியா ரோட்ரிகஸுடன் லிவின்ல இருந்து 10 வருஷம் முடிஞ்சு இப்போ ஜார்ஜியாவை கிறிஸ்டியானோ கைப்பிடித்திருக்கிறார். விராட் கோலி இருக்கார் பாருங்க, அவர் கூட அவருடைய அந்த ஃபிசிக்கை அவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் எடுத்துக்கொள்ளும் அந்த ஒரு டெடிக்கேஷன், அவருடைய அந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அவர் காட்டும் அந்த ஒரு டெடிக்கேஷன், அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் நானும் அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு நம்ம விராட் கோலி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உலகத்தின் பல லெஜண்ட்ஸும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. பல துறையில் மிகப்பெரிய இடத்தில் இருக்கும் நபர்கள் கூட கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. அதுதான் அவருடைய சாதனை. அந்த அளவுக்கு தன்னுடைய திறமை மூலமாக, டெடிக்கேஷன் மூலமாக உலகத்தை தன் வசப்படுத்தினவர் தான் கிறிஸ்டியானோ
ரொனால்டோ. சின்ன சின்ன பசங்களை கூட தன்னுடைய ரசிகராக மாற்றின மெயினாக அவருடைய அந்த செலிப்ரேஷன், உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் செலிப்ரேஷன், ஒரு கோல் அடித்ததுக்கப்புறம் அவர் பண்ணுவார் பாருங்க, அந்த செலிப்ரேஷனுக்கு ஈடாக வேற ஒரு செலிப்ரேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உலகத்தை தன் வசப்படுத்தின கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு அவருடைய திருமண வாழ்த்துக்கள். இங்கே நம்ம பசங்க அவருக்கு அவர் ஸ்டைலில் ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க பாருங்கள்.